அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அங்கு வக்ரமும் பெற்று திரும்புகிறாருங்க. இதன் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெறுவது மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அஷ்டமாதிபதியாகவும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அவர் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக 4ஆம் இடம் பார்க்க முடியாது. ஆனால் அங்கு வக்ரம் பெற்று 3ஆம் இடமான முன்னேற்றத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்வதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் எதிர்பார்ப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. எனவேதான் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை. குறிப்பாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் வக்ர பயிற்சியானது சற்று சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாக தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு அந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் பொறுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகிறது. எனவேதான் இந்த வேளையில் எதை செய்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுத்த வேண்டிய சூழல் உண்டு என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது திடீரென ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் உடனடியாக தீர்க்க வேண்டும் என முயற்சி செய்ய வேண்டாங்க. அப்படி செய்வதால் சில எதிர்பாராத சிக்கல்களை தான் சந்திப்பதற்கான சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யும் போது பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த வேளையில் பொறுமையாக பல பணிகளை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றத்தை நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நவகிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் நவகிரகங்களிலே இந்த 3 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை என்பது உள்ளது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று 3ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் வலுவாக 7, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. மிக வலுவாக சப்தமஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை செவ்வாய் நிறைவாக பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் கனக்கச்சிதமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக பல புதிய வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிய தொழில் ரீதியான பணிகளில் எடுக்கக்கூடிய காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உண்டு. ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முன்கோபத்தை குறைத்து பொறுமையாக இருந்தாலே போதும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளை செவ்வாய் மிக வலுவாக அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. ஏனென்றால் தற்போது வக்ரகதியில் திரும்பக்கூடிய செவ்வாய் சுமார் இன்னும் 1 மண்டலம் வரைக்குமே அவர் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. பல தடைகள் வராமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியினுடைய வக்ரம் நிறைவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல
சுப நிகழ்வுகளை விரைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. முன்கோபத்தை தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. தடாலடியாக அனைத்து பணிகளையும் செய்த நிலையில் தற்போது அவற்றை பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் புதிய பொருளாதார ரீதியான வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. திட்டமிடுதலை காட்டிலும் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி குடும்பத்துடன் பல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கர்மஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் வேலையில் உங்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நேர்வழியில் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவான முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறப்பாக செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்காக மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு இனி உங்களுடைய திட்டங்களை சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தோஷங்கள் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. எதை செய்தாலும் அவற்றின் விளைவுகளையும் உணர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான தவறான பழக்கங்களில் இருந்து விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திடீரென சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவற்றில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல பணிகளை திறன்பட செய்து முடித்து நிம்மதியாக உறங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக அமையுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தவிர்ப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள். அவரின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாம். மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. பொறுமையுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு